எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு பெரிய தொழிலதிபர். என்னன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையான முறையில் நிறைய சம்பாரிச்சிடுறார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு. என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு இயற்கையான சூழலில் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நகரத்தை எல்லாம் விட்டு சிட்டியை விட்டுட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து அவங்க ஒரு பெரிய தோப்பை வாங்குறாரு. சரி, அந்த தோப்புக்குள்ளேயே ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு பண்ணை வீடு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி அங்கே வீட்டை கட்டுறாரு. எப்படி கட்டுறாருன்னா, மரங்களை வெட்டுறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. அதனால் இருக்கிற இடத்துல வீட்டை கட்டிடுறாரு. அந்த கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லி வீடு பால் காய்ச்சுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. வீடு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழப்பி விட்றாங்க. என்னென்னா, மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச இடத்துல நீ கட்டிட்ட, இந்த இடம் வந்து வாஸ்து சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நீ பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா இப்போ நீ நல்லா இருக்க, உன்னோட தொழில் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. வாஸ்து சரியில்லாத ஒரு வீட்டில் நீ இருந்த அப்படின்னு சொன்னால் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் மட்டும் இல்லை, அதே விஷயத்த நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கும் அது வந்து குழப்பமாகுது. அதில் அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கூட நிறைய பேர் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அந்த மைண்ட் செட்டில் அந்த தொழிலதிபர் இருக்கார். சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணேன், யாரை தான் கூப்பிட அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆந்திராவில் ஒரு ஒரு வாஸ்து நிபுணர் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். நீ வேணால் அவரை அழைச்சிட்டு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்க, நல்லா தான் இருக்கும், ஆனாலும் நீ செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவரோட நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறனால பிஸியான ஒரு பர்சன், அதனால் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாரு. ஏர்போர்ட்டில் வந்து அவர் நிற்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டிரைவர் இவங்களெல்லாம் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணுறதை விட நாமளே போகலாம், ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவரே காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஏர்போர்ட்டில் அந்த ஆந்திராவிலிருந்து வந்து அந்த வாஸ்து நிபுணர் நின்றுட்டுருக்காரு. இப்போ நான் தான் உங்களை வரவழைச்சேன், நீங்கள் வாங்க காரில் வாங்க அப்படின்னு சொல்லும்போது காரில் ஏறிடுறாங்க. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாரு இந்த தொழிலதிபர் காரை. யார் வந்து பின்னாடி யார் நடித்தாலும் வழி விட்டுறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த வாஸ்து நிபுணர் வந்து அவரை பார்த்து சிரிச்சுட்டே கேட்குறாரு, உயிர் மேலே அவ்வளவு ஆசையாக ரொம்ப பாதுகாப்பாக வண்டியை ஓட்டுறீங்க போல, எல்லாருக்கும் வழி விடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த தொழிலதிபர் சிரிச்சுட்டே சொன்னாராம், இல்லை எனக்கு இப்போ எந்த வேலையும் கிடையாது, ஆனால் ஒருத்தர் பின்னாடி இருந்து இவ்வளோ தடவை ஆர்ன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்கலாம். முக்கியமான வேலையாக போகிறவங்களுக்காக நம்ம வழி விடுறதுல வந்து எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாஸ்து நிபுணர் அதை கேட்டுட்டு அப்படி பேசாமல் இருக்கு. அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ பண்ணை வீடு தோப்பு அப்படின்னாலே கிராமத்து சைடு தானே இருக்கும். கிராமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. கிராமம் அப்படின்னாலே ஒரு குறுகலான இடம் தானே. அவங்க கார் வந்துக்கிட்டே இருக்குது. தூரத்தில் ஒரு குழந்தை அப்படி சிரிச்சுக்கிட்டே உற்சாகமாக அந்த ரோட்டை கடந்து போகுது. இவர் இங்கே வண்டியை நிறுத்திடுறாரு. நிறுத்துறோன்னே இப்போ வாஸ்து நிபுணர் கேட்குறாரு, என்னாச்சு, எதுக்காக இப்போ வண்டியை நிறுத்துறீங்க, குழந்தை அங்கே தானேங்க ஓடுது, நீங்கள் போகிறதுக்குள்ளே அது போயிடும், எதுக்கு நிறுத்துறீங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லைங்க, இப்போ இது வந்து கிராமம், ஒரு குழந்தை இவ்வளவு உற்சாகமாக சிரிச்சுக்கிட்டே ஓடுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தைய துரத்திட்டு இன்னொரு குழந்தை ஓடி வரும். இப்போ நான் வேகமாக போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய நம்ம இடிச்சிருவோம், அந்த குழந்தை போகட்டும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் இவர் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய துரத்திட்டு இன்னொரு குழந்தை ஓடி வருது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. அப்படியே இவர் தொடர்ந்து வண்டியை ஓட்டிகிட்டே அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. வந்துட்டு கதவை திறக்காமல் நிற்கிறார். அந்த தொழிலதிபர் கதவை திறக்க மறுக்கிறாரு. இவரும் டயத்தெல்லாம் பார்க்குற, ஒருவேளை டைம் பார்க்குறாரோ அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் வாய் விட்டு கேட்டுறாரு, எதுக்காக இப்போ நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த தொழிலதிபர் இப்படி சொல்கிறார், ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கு பின்னாடி மாமரம் இருக்குது, பார்த்தீங்களா அந்த குருவியெல்லாம் அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு, சின்ன பசங்கள்லாம் மரத்து மேலே ஏறி இருக்கானுங்க, இப்போ நான் உடனே கதவை திறந்தேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மேலிருந்து கீழே குதிப்பானுங்க, ஏதாவது அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா பாவம் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் பறிச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் நம்ம கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த வாஸ்து நிபுணர் சிரிச்சுக்கிட்டே அப்படி நிற்கிறார். கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்துட்டு தொழிலதிபர் உள்ளே போயிட்டு இவரை வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. இவர் வருவதற்கு மறுக்கிறார், வேண்டாம் அப்படிங்கிறார். உங்கள் வீடு நிச்சயமாக மிகச்சிறப்பாக தான் இருக்கும், இந்த வீட்டில் நீங்கள் இன்னும் செழிப்பாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொழிலதிபருக்கு புரியலை. நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்காம எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வாஸ்து நிபுணர் இப்படி சொன்னாராம், யாருன்னே தெரியாத ஒருத்தர், அறிமுகம் இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அவங்களுக்கு உங்களால் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல மனசு இருக்கு இல்லையா, அந்த நல்ல மனசோட நீங்கள் எங்கே காலை வச்சாலும் சரி அந்த இடம் புனிதமான பூமியாக மாறிடும், நீங்கள் நல்லா தான் சரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இப்போ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது, என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் வந்து ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இறைவனுக்கு பயந்து நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து இறைவன் உங்களை பாதுகாப்பான்.
யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.